கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த வேளையில் இந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட தியானிக்கக்கூடிய வார்த்தை வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். அதில் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கம், தேவன் நம்மளுக்கு என்ன இரக்கம் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன காரியங்கள் நம்மளுக்காக பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே அவர் நமக்கு செய்துட்டு தான் என்ன கேட்குறாரு, இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்ம சரீரங்களை என்ன செய்ய சொல்கிறாரு, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவனுடைய இரக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே இரக்கமாக இல்லை, அதில் பலவிதமான இரக்கங்கள் நம்ம என்ன இருக்குது அடங்கியிருக்கு. இந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் வரை கர்த்தர் செய்த காரியங்கள், கர்த்தர் நமக்காக பண்ணின எல்லாத்தையுமே பவுல் என்ன செஞ்சுருக்கிறாரு, எழுதி வச்சுட்டு இந்த 12ஆவது அதிகாரத்தில் அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருந்தோம், இன்னும் என்ன ஆகலை, தேவன் அண்டையில் நம்ம அந்த காரியங்களை தேவனுக்கு ஏற்ற இரத்துக்கு தக்கன செய்யாத படியினால் திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு ஒரு கண்டிஷனோட என்ன சொல்கிறாரு, எழுதுறாரு. அப்போ ரோமர் 3:23 படிச்சிங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்போ இந்த பூமியில் அவர் எல்லா மனுஷனும் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான், பாவத்துக்குள்ளே எல்லா மனுஷனும் போனதுக்கப்புறம் தான் அவர் எல்லாருக்காகவும், ஒருத்தருக்காக 2 பேருக்காக இல்லை, ஆண்டவர் பிறக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை லூக்கா 2:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கு, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லா மனுஷருக்குடைய பாவங்களையும் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம அந்த பாவங்களை நீக்கக்கூடிய கிருபாகர பலியாக என்ன செய்கிறாரு, இங்கே நம்மளுக்கு பிறக்கிறாரு. அப்படிப்பட்ட பிறக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களா, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை என்ன செஞ்சுட்டாங்க, திறந்துட்டாங்க. தேவ மகிமை என்னது, அவருடைய ஜீவனை நமக்குள்ளே கொடுத்து அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுறான், பாவத்துக்குள்ளே விழுந்துடுறான். அப்போ அதனால அவர் நம்ம சரீரம் நம்மளுடைய அந்த சாயலை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மகிமையை எழுந்து போனதுனால நம்மளை மீட்கக்கூடிய ஒருத்தராக என்ன செய்கிறாரு, வராரு. அடுத்து 3:24 அடுத்த வசனம் படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். எப்படி நீதிமானாக்கப்பட்டமா, அவருடைய கிருபையினாலே, அவருடைய மீட்பினால், அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்கள் ஆக்குறோம். அப்போ நீதிமான்களை ஆக்குறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரத்தத்தால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டியதாக இருக்குது, கழுவப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா, எல்லாரும் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறாங்களா, இல்லை. ஆனால் எல்லாருக்காகவும் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் பாரபட்சம் இல்லாதபடிக்கு, எந்த பட்சபாதமும் இல்லாத தேவன் என்று சொன்னது போல எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பாவ மீட்பை, நம்ம பாவத்துக்குள்ள பிசாசின் பிடியில இருந்த நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை மீட்டெடுக்காரு. நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த மீட்பினாலதான் நம்ம என்ன செய்யறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது எப்பொழுது, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப இதுக்கு யார் காரணம், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம். அடுத்து நம்ம நீதிமான் ஆக்கப்படுற நற்கிரிகளினால இல்லை, எப்படி ஒரு 4:5 படிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிற இடத்தில் விசுவாசம் ஐக்கியவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால்
நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவனிடத்தில் நம்ம வந்து 3 4 5 விசுவாசம் வைக்கிறதுனால தான் நம்ம எப்படிப்பட்டோமோ நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம், நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன செய்யுதான், நீதிமானாக ஆக்கப்படுதான். அடுத்து ரோமர் 5:1 பாருங்க, அவர் சமாதானத்தை வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாராம், வச்சிருக்கிறாராம். 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம யாருக்கிட்ட சமாதானம் பெற்றுக்கிறோம், தேவனிடத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வச்சு நம்ம நீதிமான்களாக இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சமாதானத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த சமாதானம் நம்மளுக்கு வருது, நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோம், அவருடைய இரக்கத்தினால நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து வந்து அவருடைய அந்த கிறிஸ்துவில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 6:2 வாசிச்சோன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். பாவத்துக்கு மறித்து நம்ம திரும்ப என்னது பிழைக்க நம்மளுக்கு என்ன செய்யற, எந்த ஏதும் இல்லாத பொழுது அவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை விளக்கறையும் கொடுத்து நம்மளை மீட்டு கொள்கிறார். அதுலேயே அந்த 6:4 வாசிங்களேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல பிதாவின் மகிமையினாலே அவர் எப்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிர் தெழுகிறதற்கு வந்து பிதாவுடைய மகிமையினாலே எழுப்பப்பட்டாரோ, அதே போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் எப்படி மரித்ததிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தேவனிடத்திலிருந்து அவர் என்ன செஞ்சார், இரக்கத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல் நம்மளும் என்ன செய்யணும், புதிதான வாழ்க்கை, புதிதானிய ஜீவியம், அந்த வாழ்க்கையில் நடந்து கொள்வதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் திறந்து புது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஞானஸ்தானத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அந்த ஞானஸ்தானத்தை நம்ம பெரும்படிக்கா கிறிஸ்துவுடனே கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக திரும்ப எழும்பொழுது நம்ம புதிதாய் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளுக்கு அனுகூலம் பாராட்டி இருக்கிறாரு. அப்புறம் குற்றஞ்சாட்டுதலாக ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வார்த்தையில் வந்து நம்மளுக்கு என்னன்னா, எந்த ஒரு காரணமும் நம்ம ஆம்சிக சிந்தனை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தனை நம்மளுக்குள்ள வந்து இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஆக்கினை தீர்ப்பு வராது. இதெல்லாம் என்ன நம்ம பார்க்குறோம், தேவனுடைய இரக்கங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா அந்த 8:15 வாசிங்க, ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம யாரு, தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு முத்திரை, அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்குரிய ஒரு ஸ்லாகியம். இன்னைக்கு தேவ தூதர்கள் கூட அவரை வந்து என்ன செய்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறார்களே தவிர அவரை அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமை என்ன இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவர் உண்டாக்கின இந்த மனுஷனுக்கு தான் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, அப்பா பிதான்னு கூப்பிடக்கூடிய உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் 8:1 வாசிச்சிங்களா, 8:15 எதுவுமே ரோமர் 8:38 வாசிங்க. 8:38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன வந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரங்களாலும் வல்லமைனாலும் எந்த காரியத்தினாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை விட்டு யாரும் என்னென்னு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளை, தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க ஆகாது. எப்படி நம்ம நீதிமான்களாக இருக்கும் பொழுது. அப்போ இது நம்மளுக்கு இந்த ரட்சிப்பு பூமி எங்கும் உள்ள எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யூதருக்கு இந்த ரட்சிப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கா? யூதருக்கு கிடைக்கல. ஆனால் புறஜாதி ஆகிய நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு. ரோமர் 11:32 இதை குறித்த ஒரு வசனம் வாசிக்கலாம். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்போ நம்மளுக்கு புறஜாதி ஆகிய நமக்கு என்ன செஞ்சுருக்கு? இன்னைக்கு இந்த பெரிதான ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இரக்கங்களை அவர் நம்மளுக்கு பயம், கட்டாயத்தினால, சட்டத்தினால அப்படியெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யலை. நம்மளை அவர் சொல்ல, அவர் அன்புள்ள தேவனாய் அன்பை நம்மளுக்கு கொடுத்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தன்னையே பலியாக்கி அந்த பலி நிமித்தம் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? மீட்டத்திருக்கார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செய்த இந்த இரக்கங்களை இவர் எல்லாம் நமக்காக இப்படி பண்ணி அந்த இரக்கத்து நிமித்தம் தான் என்ன சொல்கிறாரு? இப்போ 12:1 பார்ப்போம். இந்த இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட நமக்காக இரக்கம் செய்து நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் வைத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாய் அந்த சரீரங்களை நம்ம எப்படி அந்த சரீரத்தை நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுவது. தேவனுக்காக ஒப்பு கொடுக்கறது அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யறதில்ல, தசம பாகங்கள் மூலமாக இல்லை, நம்ம சரீரங்களுடைய அவயங்களால் ஒன்று நம்மளுடைய கையை, நம்மளுடைய காலம் தேவனுக்காக ஒரு காரியம் செய்யக்கூடியது. தேவன் அப்படி எல்லாத்தையும் நம்ம சரீரத்துக்குரிய அவயங்களை குறித்து, நம்ம சரீரத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து என்ன செய்கிறாரு? சொல்கிறாங்க. அப்போ இந்த சரீரத்தை கொடுக்கறதுனா நம்ம ஒரு கைப்பிரதி கொடுக்கறது, ஒரு மிஷனரி ஊழியத்திற்கு போகிறது, நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் வேணும் தான், இல்லை கிடையாதுன்னு இல்லை, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்கு என்னன்னா நம்மளுடைய சரீரத்தை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க சொல்வார். ஆண்டவர் இங்கே இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன எல்லா நாட்டுக்கும் ஒரு மிஷினரியாக போனாரா? எருசலேம் எல்லா இடத்துக்கு போனாரா? இல்லை. அவர் மணிக்கணக்காக பாஸ்டிங் போட்டு பண்ணாரா? இல்லை. அவர் ஏன்னா நமக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து காட்டினா பிதாவின் சித்தத்தை மட்டும் அவர் என்ன செய்கிறாரு? செய்வதற்கு, நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்போ இந்த பழைய உடன்படிக்கையான இந்த காணிக்கைகள், நமக்கு செலுத்துகிற காணிக்கைகள்லாம் அவர் என்ன செஞ்சுக்கிறல ஏற்கலை. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்னா, நம்ம பாலிய இச்சைகள், கோபப்படுறது, நம்ம அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்ம மாமிசகத்தில் எழும்பக்கூடிய காரியங்களை மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாரு? நீ விட்டுட்டு, இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய அவயங்கள் எல்லாமே எதுக்காக இருக்கணும்? தேவனுக்குள்ள பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக, தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாவும் மேலே இருக்கிற அன்பு நிமித்தம் தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் சித்தத்தை கட்டாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவ மேலே அன்பு வைக்கும் பொழுது தான் அவருடைய சித்தை என்னதுன்னு நம்ம கேட்டு அறிஞ்சு அதன்படி நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ இந்த ஒவ்வொரு சுபாவங்களையும், ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? இந்த நம்ம சரீரங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? மாற்றணும். அப்படிப்பட்ட இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவர் நமக்குள்ள தங்குகிற ஆலயமாக இருக்குது. எப்படின்னா 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு நம்ம விலைக்கிரயம் கொடுத்து நம்ம வாங்கினதுனால அது நம்ம யாராக இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம்னு பார்க்குறோம். அவர் பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்குது. அதிலே 1 கொரிந்தியர் 6:19 வாசி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நமக்கு நாமளே என்ன பட்டங்கள அதிகாரி கிடையாது. நம்ம யார்? நம்மளுடைய சரீரம் வந்து தேவனாலே பெற்றிருக்கிறதுனால தேவனுக்குள்ள தேவன் வந்து நம்மளில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நம்ம இருக்கிறதுனும் நம்மளுக்கு ஒவ்வொருவரும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அறிஞ்சிருக்கிறோம். அறியாமலா இல்லை. தேவன் நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆவியானவரை நம்ம வரவேற்கும் பொழுது ஆவியானவருக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கப்படுவதான் நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம். அப்படி ரட்சிக்கப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க? இப்போ இந்த ரோமரில் சொல்லப்பட்டது எல்லாமே இந்த பவுல் சொல்கிற காரியங்கள் வந்து அவிசுவாசிகளுக்கு சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்கு? இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இருதயத்தில் வந்து நம்ம அவரை வைக்கும் பொழுது அவருடையவர்களாக இருக்கிறோம். அவருடையவராய் இருக்கும் பொழுது அவருடைய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே வந்து இருக்கும் பொழுதும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? இந்த சரீரங்களை வேற ஒரு காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? விற்று போட மாட்டோம். சரிங்களா? அப்போ தேவன் வாசம் செய்கிற இடமாத்தான் இருக்குது. அது வந்து பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழுவதற்கு என்ன தேவை? அவர் தங்குகிற ஆலயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? பரிசுத்தமாக வச்சுருக்கணும். அப்புறம் சரீர பரிசுத்தமும் தேவனுடைய சித்தமுனா 1 தெசலோனிக்கேயர் 4:3-4. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமையும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆண்டவர் வந்து நம்மளை அவர் எப்படி அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறாரோ அவரை நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது மாதிரி தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்கு நம்ம வாழ்கிறோமா? அந்த பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளை நாமளே யோசித்து ஆராய்ஞ்சு நிதானிக்கணும். லேவியாரகமும் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊடுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீர்ப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருக்கணும்? பரிசுத்தமாக நம்ம இருக்கணும். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆவியானது ஜீவன் உள்ளதாக இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் பாவத்திற்கு நம்ம சரீரம் மரிக்கும். ஆண்டவர் அந்த ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது பரிசுத்தம் எப்படி இருக்கும்? நமக்கு தன்னால் இருக்கும், தன்னால் வரும். ஆனால் நம்மளுடைய இருதயம் வந்து கரைப்படும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தை கரைப்படுத்தும் பொழுது எல்லா காரியமே என்ன செய்யும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம எந்த சரீரத்தை வந்து பரிசுத்தமாக வந்து என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணும். அடுத்து வந்து மத்தேயு 15:20. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கை கழுவாமல் சாப்பிட்றது தான் தீட்டு அப்படிலாம் என்ன செய்யாது கிடையாது. நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? இருதயத்தை பரிசுத்தமாக
சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்போ நம்மளை வந்து என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட எனக்கு நிலைவரமான ஆவி வேணும் அப்படின்னு நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஏன்னா நம்ம எல்லாமே உடனே நம்ம அப்படியே ஒரு பாவத்திலிருந்து உடனே பரிசுத்தமாக என்ன செஞ்சிருக்க முடியாது, வாழ்ந்துட முடியாது. அதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன செய்வார், நமக்காக அந்த நிலைவரமான ஆவி அவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து வந்து எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தத்தோடு இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே எல்லாரோடையுமே நம்ம வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவனுடைய நாட வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளை நாமளே என்ன செய்கிறோம், ஆராயிறோம். ஆனால் ஒரு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடி மங்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம எப்படிப்பட்ட காரியமாக, நம்ம எப்படி நல்ல இதாக இருந்தாலும் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அதைத்தான் என்ன செய்யும், அந்த கண்ணாடியில் நம்மளுக்கு அப்படியே வந்து தெரியும். அதே போல் தான் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்புதோ அதைத்தான் என்ன செய்கிறார், அப்படியே ஒரு கண்ணாடி பிரதிபலிக்கிறது மாதிரி கர்த்தர் வந்து பிரதிபலிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட சரீரங்களை நம்மளுக்கு வந்து அவருக்கு எப்படிப்பட்டதாக கொடுக்கணும், அவருக்கு உகந்த தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளதாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், கொடுக்கணும். சரி, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. ஜீவ பலினா என்னது? ஜீவ பலி அதாவது பலி கொடுக்கறது ஓகே, ஆனால் ஜீவ பலி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பான பலியாக, அதாவது எல்லா பலியும் இப்போ நம்ம ஒரு ஆடையோ மாடையோ இப்படிலாம் கொடுக்கும் பொழுது அதில் வந்து ஒரு சாம்பலாதலும் கிடைக்கும். பான பலினா அதில் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது அந்த அப்படிப்பட்ட அந்த பலி வந்து எப்படிப்பட்டது இருக்கு, நம்மளை நொறுக்கி நம்மளை அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு ஆண்டோட்ட முழுமையாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பான பலியாக ஆண்டவருக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த அந்த ஜீவ பலியானது நம்முடையவர்களில், அதாவது அதோடைய எப்படின்னா 6:19-20, 1 கொரிந்தியர் 6:19-20. அது வாசிச்சுக்கா வேண்டாம். அடுத்து வந்து நம்முடைய இன்றைக்கி நம்ம நடைமுறையில் கொடுக்கக்கூடிய ஜீவப்படி என்னென்னா, உலகத்துக்கு ஒத்து போகாமல் இருக்கிறது, உலகத்துக்கு ஒத்து போகக்கூடாது. இந்த ரோமர் 12:2, அதே ரோமர் 12:2 பாருங்கள். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்ய முடியாது, தரிக்க கூடாது. அப்படி அந்த ஒத்த வேஷம் தரிக்காமல் இந்த உலகத்துக்கு ஏற்ற காரியங்கள் நடக்காமல் தேவ சிந்தனையோடு தேவ காரியங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறவங்களா நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இந்த உலகத்தை பிரிஞ்சு நம்ம வாழ்கிறவங்களா, நம்மளுக்கு இந்த காண்கிற உலகத்தை நம்ம மறந்து காணாத தெய்வத்தை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னது, இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து பிரிந்து வாழக்கூடிய காரியங்கள். இதில் இந்த சங்கீதம் 141:3 பாருங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும்.
அவருடைய நீதியின்படி நம்ம தாவீது கேட்குறாரு, உங்களோட நீதியின்படி என்ன செய்யுங்க, எனக்கு செய்யுங்கன்னு. அப்படிப்பட்ட நீதியுள்ள தேவன்கிட்ட நம்ம என்ன பார்க்கணும், நீதியை கேட்குறவங்களா நம்ம இருக்கணும். அப்போ இந்த நீதியை நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்தவங்க. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா, நம்ம ஜெபத்தை பண்ணியிருக்கிறோமா, நம்ம வேத வசனத்தை தியானிச்சிருக்கிறோமா, அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இந்த நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு உள்ள மாதிரி இந்த பலி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு, பலியிட போகிறாங்க. அவருக்கு தெரியும்ல என்ன வச்சுருக்கிறாங்க, கையில் தீவட்டி இருக்குது. அப்போ கேட்குறாரு, அப்பா தகன பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தேவன் பார்த்து கொள்வார். அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்ல எதுக்காக போகிறோம், ஆடு இல்லை கையில் இப்படி இருக்குன்னா தான் அவர் நினச்சிருப்பாங்க. ஆனால் கையை அதை நினச்சிட்டு போகிறப்பயே அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் கட்டி அவர் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அவர் என்ன செய்யலை, ஒன்றுமே பேசலை. எதிர்த்து சொன்னாரா, என்னை ஏன் கொலை பண்ண போகிறீங்க, என்னை ஏன் பலியிட போகிறீங்கன்னு கேட்டாரா, கேட்கல. அப்போ அதை உண்மையாகவே அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தன்னையே அர்ப்பணிக்கும்படிக்கு ஈசாக்கு என்ன செய்கிறாரு, தன்னைய பலியிடுறதுக்கு தன்னைய ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்து அதே மாதிரி சாமுவேல் 1 சாமுவேல் 3:4 பார்க்கலாம். சாமுவேல் எப்படி 1 சாமுவேல் 3:4 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் கூப்பிட்டவுடனே என்ன செய்கிறாரு, இதோ நான் இருக்கேன், என்னை அப்படியே என்ன செய்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த செகண்டே அந்த சிறு வயதில் என்ன செய்கிறாரு, தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க கூடியவரா சாமுவேல் என்ன செய்கிறான் இருக்கிறான். பவுல் அதே மாதிரி தான் அந்த 20:24 அப்போஸ்தலர் 20:24 படித்தோம்னா என் உயிரை கொண்டுன்னு வரும். அப்போஸ்தலர் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அவர் எப்படி சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். ஆண்டோருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் அவர் என்ன சொல்கிறார், என்னோட பிராணன் எனக்கு என்ன செய்யலை, எனக்கு என்ன வேண்டாம், எனக்கு பெருசு இல்லை, நான் அதை பெருசாக நினைக்கல. நீங்கள் கொடுத்த அந்த ஓட்டத்தை, அவர் எப்படி ஓடினார், அவர் எப்படி அடிக்கப்பட்டார், அவர் எப்படி நொறுக்கப்பட்டார், அந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு பவுலை குறித்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஓரளவு நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சமயத்துலேயும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கும் அவர் என்ன செய்கிறாரு, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அல்லது நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லப்போனால், ஐயோ அவங்ககிட்ட சொன்னால் படக்குன்னு சொல்லிடுவாங்க, அவங்களெல்லாம் பேச முடியாது, இங்கே பிஜேபி ரொம்ப ஆதிக்கம் ஜாஸ்தி, அதனால் இங்கே போய் என்ன செய்ய முடியாது, நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானையே நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக, நம்மளுடைய பிராணனை தப்பிச்சு கொள்ளுகிறவர்களாக என்ன செய்கிறோம், நம்ம இருக்கோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார், என் பிராணனை நான் என்னலை, எனக்கு பிராணனை பற்றி என்னுடைய உயிரை பற்றி எனக்கு என்ன செய்யலை, கவலை இல்லை. அதனால நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை மட்டும் நிறைவேற்றுறது தான் என்னோட என்ன செய்கிறது விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பவுலை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லணும், ஆண்டவரை குறித்து நம்ம சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளை யாரை முன்னுதாரணமாக வச்சுக்கிறணும், பவுலை முன்னுதாரணமாக வச்சுக்கிறணும். அப்போ பவுலுடைய காரியங்களில் எப்படி அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை சொன்னார், எப்படியெல்லாம் அந்த இடத்துல அவர் நிறுவினார் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நம்ம அந்த பவுலுங்கிற இடத்துல நம்மளை வச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த பக்தி வைராக்கியம், தேவனுக்காக செயல்படக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும், வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஈசாக்கும் சரி, சாமுவேலும் சரி, பவுலும் சரி, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னும் நிறையா இருக்குது. தானியல் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாருமே என்ன செய்கிறாங்க, தேவனுக்காக இதோ நான் என்ன செய்கிறேன் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறவங்களுடைய
காரியங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அனுதினமும் நம்ம அவங்கள வந்து அதை வந்து நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், மாறி அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீவ பலி. அடுத்து வந்து உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்கள். அப்போ நம்மளோட சரீரம், நம்மளுடைய பரிசுத்தம் எல்லாமே தேவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும், பிரியமுள்ளதாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சின்ன ஃபோனுக்கு அப்போ ஜீவனுள்ள பலியாக நம்மளுக்கு வந்து இருக்கும் பொழுது, அந்த இரக்கம் அந்த எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம செய்கிறவங்களா இருப்போம். இக்கா என்னோடய ஃபோன் வெள்ளை இந்த இதில் இருக்கும் பாருங்க. நம்ம வந்து இப்படி நம்ம சரீரங்களை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக்க நம்ம ஒப்பு கொடுத்து எது நிமித்தம் ஆண்டவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கும், புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். அந்த புத்தியுள்ள ஆராதனை அது வந்து நம்ம நல்லா கைத்தட்டி நம்ம அப்படியே நம்ம உற்சாகத்தோடு நம்ம மியூசிக்லாம் போட்டு படிப்போம்ல, அப்படிப்பட்ட ஆராதனையாக இல்லாமல் உண்மையாலுமே நம்ம ஆண்டவருடைய செய்த செயல்களை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது அவரை நம்ம எப்படி செய்யலாம், அது உண்மையுள்ள ஆராதனையாக நம்ம செய்யணும். ஏன்னா கொலோசையர் 3:17 என்ன செய்தாலும் தேவனுக்காக என்ன செய்யணும். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். என்ன செய்தாலும் பிதாவை நம்ம வந்து மகிமைப்படுத்துகிறவர்களாக ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனைகளை நம்ம செய்யணும். இதை வந்து 1 கொரிந்தியர் 14:15 படிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தோடும் ஆவியோடும் ஆவியிலே நிறைந்து நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவருக்கு உள்ள நன்மைகளை நம்மளுக்கு செய்ததை நினைக்கும் பொழுது அந்த நன்மையால் வரக்கூடிய ஆராதனையாக எப்படிப்பட்ட நம்மளுடைய ஆராதனை இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து சாமுவேல் எப்படி வந்து கீழ்ப்படிஞ்சதை பற்றி சொல்கிறார். கீழ்ப்படிதல் வந்து தேவனுக்குள்ள கீழ்ப்படிதல் எப்படின்னா 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். நம்ம சர்வாங்க தகன பலியாக எத்தனை பலிகளை இடுறதை காட்டிலும் என்னது அவருக்கு பிரியமாக, அது வந்து பிரியம் இல்லை, பலியை பார்க்கிலும் நம்மளுடைய கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, சாமுவேல் சொல்கிறார். அப்போ இந்த ஜீவ அதுக்கு தான் சொல்கிறாரு, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவர் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்ம எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கக்கூடிய முடியும், புத்தியுள்ள ஆராதனையை நம்ம வந்து செயல்படுத்த முடியும், செய்ய முடியும். அப்போ தினசரி வாழ்க்கையில் நம்ம வந்து உங்கள் வெளிச்சம் வந்து நம்மளுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னா நம்மளுடைய செயல் ஒன்றா இருக்கக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய நடைமுறையும் என்ன செய்யக்கூடாது, வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து என்ன செய்யணும், ஒன்று போல் இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு சொல்லாமலே அவங்க எப்படிப்பட்டவங்களா நம்மளை எடுத்துக்கணும், இவங்க வந்து ஏசப்பா பிள்ளை, இவங்க வந்து இதெல்லாம் இதை செய்ய மாட்டாங்க, இவங்க வந்து இந்த சத்தியத்தின் பிரகாரம் தான் நடக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மற்றவங்களுக்கு வருகிற பிரகாரமாக நம்ம உண்மையுள்ள
வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த புத்தியுள்ள வெளிப்புறமாக நம்மளுக்கு என்ன செய்கிறோம், எது நல்ல நாள், எந்த காரியம் நம்மளுக்கு இன்றைக்கி செய்யணும், இப்போ போனால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்களில் இல்லை. தேவனை தேடுவதற்கு 24 மணி நேரமும் எந்த வேலையும் நம்மளுக்கு எல்லா வேலையுமே எப்படிப்பட்ட வேலை, நல்ல வேலைகள் தான், நல்ல காலங்கள் தான். அந்த காலத்தை எல்லாத்தையுமே தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அந்த உதட்டுகளால் மட்டுமல்ல, இருதயத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ இருதயத்திலிருந்து நம்ம நன்றி சொல்கிறோம், இருதயத்திலிருந்து ஒரு காரியங்கள் செய்கிறோன்னா உண்மையாகவே அவருடைய அன்பை நம்ம ருசித்தவர்களாக இருக்கணும். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை காட்டிலும் நம்ம அவர் மேலே அன்பு வைக்கணும். ஏசப்பா, நீங்கள் எந்த சூழ்நிலையும் நான் என்ன தவறு பண்ணாலும், எத்தனை தடவை நான் தவறு உங்கள்கிட்ட நின்னாலும் நீங்கள் தவறை மன்னிக்கிறவா இருக்கீங்கப்பா. ஆனால் என்ன செய்யறதில்ல, நீங்கள் காட்டுற அன்பை, நீங்கள் காட்டுற காரியத்தை நான் என்ன செய்யறதில்ல, மற்றவங்ககிட்ட நான் காட்டுறதில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்மளுக்கு மன்னிக்கிறவராக இருக்கார். ஆனால் திரும்ப நம்மளுக்கு என்ன செய்யணும், அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அந்த தவறை பண்ணாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை நம்ம முன்னாடி வச்சு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம மற்றவங்ககிட்ட அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்ற எல்லாத்திலும் நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படின்னா, நம்ம பிறரை நேசிக்கிறதுக்கு நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ நம்மளை நாமளே நேசிக்க தெரியாதவங்க இருக்காங்க. நம்மளை நாமளே எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே எண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. நம்மளுக்கும் கர்த்தர் எல்லா ஞானமும் கொடுத்துருக்கிறாரு, புத்தி கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு இதை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். அப்போ நாமளை நேசிக்க கற்றுக்கிட்டு நம்மளுக்குள்ள அதே அன்பு அதே நேசத்தை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ நம்ம நம்மளா ஒரு காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம செய்கிறோமா, இல்லை இந்த காரியம் அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாழும் பொழுது அந்த தேவனை முழுமையான அந்த புத்தியோடு நம்ம ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனை நம்மளுக்கு என்ன செய்யும், உள்ளத்திலிருந்து வரும். ஏதோ நம்ம உதடு அசைகிறதற்காக நம்மளுடைய காரியத்துக்காக இல்லை, அவர் இவ்வளவு காரியங்களையும் தேவன் நமக்காக இந்த பூமியில் நம்மளுக்கு செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த செய்த காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அதை யோசித்து அதை செயல்பட்டு அந்த இரக்கத்து நிமித்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் நம்ம சரீரங்களையும் நம்மளை புத்தி ஒரு பரிசுத்தமும் அவருக்கு ஏற்ற ஜீவ பலியாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வருகிறத மட்டும்தான் அவர் விரும்புகிறாரே ஒழிய அவர் என்ன செஞ்சுருக்காரு, பழைய பலிகளையோ இல்லது நம்ம அநேக நேரங்களாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின் பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கையாக இல்லைன்னா அது எப்படிப்பட்டது, பிரயோஜனமற்றதாக இருக்கும். அப்போ இதை கண்டுகொண்ட நம்ம ஒரு முத்தை எடுக்க நம்மளுக்கு முன்னாடி ஒரு முத்தா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு மணிமகுடமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளும் அநேகருக்கு என்னப்பட்டவங்களா இருக்கணும், ஒரு முத்தா நம்மளுக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குறவர்களா நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். இந்த ஆராதனையை இந்த செயல்களை காக்கிறதுக்கு தான் பவுல் என்ன சொல்கிறாரு, இந்த வசனத்தில் நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாரு, நீங்கள் புத்தியுள்ள ஆராதனையாக நீங்கள் செய்யணும். அப்போ இது எப்படின்னா பாடலில் மற்றதில் இல்லாமல் நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறோம் நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த 2வது வசனத்துலேயும் நம்ம படித்தோம். என்ன படித்தோன்னா, ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த ஒத்த வேஷத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. மாயமான வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்கிற கர்த்தர் அருவருப்பான காரியங்களாக நம்மளுக்கு இருக்குது. அதனால் இப்படிப்பட்டதற்கெல்லாம் நம்ம எப்படி செய்யணும், விலகி காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.